கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபி மாவட்டர் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதை நம்ம மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த நாளில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்துட்டு அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நாங்கள் ஆசைப்படுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எப்படி பைபிள் வசனத்தை மேற்கோள் காட்டி நம்ம அதை எப்படி அதை சொல்லி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் நாங்கள் இந்த நாளில் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலால் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலாம்னு ஆசைப்படுறோம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு 20க்கு மேற்பட்டதான வசனங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த வசனங்கள் வந்து எதுக்காக அப்படின்னா ஹீலிங்காக, ஒரு குணமாக்குதல், ஒரு வியாதியில உள்ளவங்க அந்த மாதிரி இல்லை எப்படி சொல்ல, சரீர வியாதியா இருந்தாலும் சரி, மனக்காயத்தில் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, இந்த 2 கேட்டகரியில உள்ளவங்களுமே வந்து நாங்க இப்ப 20க்கும் மேற்பட்ட பைபிள் வசனங்களை நாங்க இப்ப உங்களுக்கு சொல்றோம். உங்களுடைய பிரேயர்ல நிறைய பேருக்கு வந்து எந்த வசனத்தை வந்து எப்படி சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாம இருக்கும். முக்கியமா வந்து பிசாசுக்கு வந்து ஆண்டவரே வந்து பிசாசுக்கும் பைபிள் தெரியும். ஆண்டவரும் பிசாசை வந்து வார்த்தையினால ஆண்டவருடைய வேதத்துல இருக்க வசனத்தினாலதான் ஆண்டவரும் ஜெயிச்சாரு. ஸோ நம்ம வந்து இந்த வியாதி, எந்த ஒரு சோர்வோ, அந்த வியாதி, முக்கியமா இந்த வியாதி பலவீனங்கள் இருக்கிற நேரத்துல நம்மளும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம மேற்கோள் காட்டும் போது நிச்சயமா வந்து அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும், பிசாசை எதிர்க்கிறதுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நம்ம ஒரு சுகத்தை, விசுவாசத்தோட ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அது பிரயோஜனமா இருக்கும். ஒரு 20க்கும் மேற்பட்டதான ஒரு வசனங்கள் நாங்க எப்படி வந்து அதை ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளா ஒரு 2-3 வசனம் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க இதே மாதிரியே வந்து உங்களுடைய பிரேயர்ல உங்களுக்கு வந்து இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு காய்ச்சல் இருக்கு, இல்லைன்னா அடிக்கடி இந்த பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் வருது, இது என்ன பிசாசின் போராட்டமா இல்ல பலவீனமா என்னங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற நேரம் இந்த வசனங்களை வந்து நீங்க வந்து என் பிள்ளையின் மேல இருக்குதானே இதை வந்து இயேசு நாமத்தினால நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நம்ம மேற்கோள் காட்டணும். ஏன்னா நம்ம நீதிமொழிகள்ல பாக்குறோம், நீதிமொழிகள் 18:21 வந்து வசனம் சொல்லியிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், சோ அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சோ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய, வசனத்தை நம்ம வந்து அடிக்கடி நம்ம கன்ஃபஸ் பண்ணி அதை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம அதனுடைய கனியை வந்து நம்ம புசிக்க போறோம். நம்ம ஜீவனுள்ள வார்த்தையை பேசும்போது நம்மளுடைய சரீரங்களும் ஜீவனடையும். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே வந்து உடல் ரீதியா இருக்குதான பிரச்சனையா இருந்தாலும் சரி, மன ரீதியா பிரச்சனையா இருந்தாலும், மனக்காயங்கள், நிறைய பேருக்கு வந்து மனக்காயங்கள் இருக்கு, அந்த மனக்காயத்தை வந்து நம்ம குணமாக்குறதுக்கு இந்த 20க்கும் மேற்பட்டதான அந்த வசனங்கள், வேத வசனங்கள் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் சொல்றோம், கடைசியா வந்து நாங்க இந்த வசனங்கள் எல்லாமே ஸ்லைட்லயும் நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்க போடுறோம். அப்படியே உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அதுல கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க இந்த வசனங்களை அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறோம். நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கும். ஜெபத்துல எப்படி இதை அப்ளை பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் அதோடைய 26ஆம் வசனத்தோட கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்று உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். நம்ம இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றே உனக்கு வரப்பண்ணி நானே உன் பரிகாரியா கர்த்தர். வந்து யார் சொல்றாங்கன்னா ஆண்டவர் வந்து யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா மோசையை பார்த்து இந்த இடத்துல சொல்றாரு. நம்ம இந்த 25ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது மோசை வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் நோய்க்கு கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு வந்து இந்த தண்ணீரை வந்து மதுரமா மாற்றித்தாங்கன்னு கேட்கிறான். அப்போ கேட்கும்போது அதுல ஒரு ஆண்டவருக்கும் மோசைக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடிக்கமிச்சு அந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி. அப்போ எகிப்து தேசத்துல என்னென்ன வியாதிகள் இருந்துச்சு, ரொம்ப பஞ்சம், கொள்ளை நோய், ரொம்ப கொள்ளை நோய்கள் இருந்துச்சு, பஞ்சம் இருந்துச்சு, கொள்ளை நோய், வாதைகள், அதிகமான வாதைகள். ஆண்டவர் வந்து அந்த மோசே அதே அநேகமான வாதைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரிதான் அந்த இதை வந்து நான் உனக்கு வரமாட்டேன். அதே மாதிரிதான் எகிப்தில நம்ம இதுல யாரை வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள், நம்ம உலக பிரகாரம் நம்ம யாரை வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் இருப்பாங்க. ஒரு சில நேரம் சொல்லுவாங்கல்ல, பரம்பரையா இந்த வியாதி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதைதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க உங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திற்கு வர பண்ண வியாதி ஒன்றையும் நீங்க இனிமே நான் வர பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. என் முன்னோர்களுடைய பாவமா இருக்கலாம், சாபங்களா இருக்கலாம், அவர்களுக்கு வந்த இந்த வியாதியா இருக்கலாம், இனிமே எனக்கு வரக்கூடாது.
அப்படின்னு நம்ம வந்து இனிமே எனக்கோ என்னோட பிள்ளைகளுக்கோ என்னோட சந்ததிக்கோ வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதுல இருந்து ஒரு விடுதலை தருகிற குணமாக்குறதுக்கு வல்லவராக இருக்கிறாங்க. நம்ம அந்த வசனம் நானே உன் பரிகாரியான கர்த்தர். பரிகாரி அப்படின்னா வந்து அவர் வந்து நமக்கு வைத்தியர். பரிகாரி அப்படின்னா ஹீலர், அவர் நம்ம ஹீல் பண்றவர். இதை வந்து நம்ம வந்து ஒருவேளை இது வந்து உங்களுக்கு பிசாசினுடைய இதா இருக்கலாம். நீங்க வந்து இது வந்து ஒரு அதிகாரத்தோட சொல்லணும். ஆண்டவர் தான் என்னுடைய பரிகாரியான கர்த்தர், உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை. இப்போ உங்க பிள்ளைங்க உங்க குடும்பத்து நபர்ல யாரு வியாதியா இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து அவங்களுடைய பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எகிப்துல இருந்து வியாதி உனக்கு ஒன்றி நான் வரப்பனேன்னு சொல்லியிருக்கேன், ஆண்டவர் பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அதிகாரத்தோட நம்ம வந்து ரொம்ப சொல்ல போனா ஒரு நல்ல அந்நிய பாஷை ஜெபத்தோட இந்த வசனங்களை வந்து நீங்க கோட் பண்ணும்போது உங்க ஜெபத்திலயும் இந்த வசனங்களை வந்து யாத்ராமம் 15:26 சொல்லியிருக்கு, நானே உன் பரிகாரியான கர்த்தர் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ என்னுடைய எகிப்துல இருந்து வரப்பண்ண வியாதி ஒன்றி நான் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்லியிருக்கா. அப்ப என்னுடைய சரீரத்துல எகிப்துல இருக்குதான எந்த ஒரு வியாதியும், இந்த உலக பிரகாரமா இருக்குதான எந்த ஒரு வியாதி என்னுடைய சரீரத்துல வராது, வரப்பண்ணேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார், வராது. இந்த பிசாசு எனக்கு நீ எனக்கு கொடுத்துருக்க இயேசு நாமத்தால இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். அடுத்து நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை சுமந்தார். நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க நல்ல ஒரு அதிகாரத்தோட இது பண்ணுங்க. ஏசு தான் அவர் என்னுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். இந்த இடத்துல வந்து நீங்க மத்தேயு 8:17 சொல்லியிருக்கு, அவர் என்னுடைய நோய்களை வந்து ஏற்றுக்கொண்டு என்னுடைய பலவீனங்களை அவர் வந்து சுமந்திருக்காரு. சோ என்னுடைய நோய்களை வந்து அவர் சுமந்திருக்காரு, எல்லாத்தையும் அவர் சிலுவையில அரைஞ்சிருக்காரு, அதனால எனக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். அடுத்து நாகும் 1:7 இடுக்கண் மறுபடியும் உண்டாகாது. இந்த பிசாசு வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இடுக்கண்கள் இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க சரீரம் பார்த்து, இந்த சரீரத்திற்குதான இந்த வியாதி என்கிறதான இடுக்கண் இனி மறுபடியும் என்னுடைய சரீரத்துல உண்டாகாது அப்படின்னு சொல்லி ஜெபத்துல நீங்க நல்லா அந்த வார்த்தையை நாகும் 1:9 சொல்லியிருக்கேன், அந்த அதிகாரத்தோட நீங்க அந்த ஜெபத்துல மென்ஷன் பண்ணுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு வந்து அது உங்க பிரயோஜனமா இருக்கும். இன்னொன்னு உங்க பிள்ளைகளுக்கோ யாரு வியாதிப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுங்க, நாவுனால சொல்லுங்க. இடுக்கன், இந்த வியாதி என்கிறதான இடுக்கன் மறுபடியும் என்னுடைய சரீரத்தை உண்டாகாது, இந்த தலைவலி என்கிறதான இடுக்கன் என்ன உண்டாகாது, இந்த மாதிரி வந்து நம்ம நாவுனால கன்ஃபஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 15:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிரதியுத்தரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேற இட பிடுங்கப்படும். இந்த இடத்துல அப்படின்னா நம்மளுடைய நாற்று அப்படின்னு நம்ம எதை வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு சரீரத்துல வந்திருக்கிற வியாதியை கூட வச்சுக்கலாம். இப்ப காய்ச்சல் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருப்பாரா, ஒரு கேன்சர் வியாதி அவர் நம்மளுக்கு இந்த பையனுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கணும், இந்த மகளுக்கு வந்து கேன்சர் இருக்கணும், ஆண்டவர் அதை வச்சிருக்க மாட்டாரு. அதுதான் என் பரம பிதாத நடாத நாற்றெல்லாம் இனி என் வாழ்க்கையில அது வேரோட பிடுங்க பண்ணும். எங்க முன்னோர்கள்ல இருந்து இருக்கலாம், என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பரம்பரையா வருகிற அந்த வியாதியா இருக்கலாம். இதான் ஆண்டவர் நம்மளுக்கு நடாத ஒரு நாற்று. இது வந்து யாரு நட்டிருப்பா அப்படின்னா பிசாசுதான் அந்த நாற்று நட்டிருப்பான். ஆண்டவர் வந்து நாற்று நட்டிருக்கவே மாட்டாரு. அதனாலதான் அந்த வியாதியை கொண்டு வருகிற யாரு கொண்டு வருவா, ஒண்ணு கால சூழ்நிலைகளால வரலாம், இன்னொன்னு பிசாசு மூலமா தான் வரும். இன்னொன்னு வந்து நம்ம வந்து ஆண்டவரே வந்து இந்த வியாதியை நம்மளுக்கு அனுமதிக்க மாட்டாரு. அப்படிங்கும் பட்சம் இது வந்து ஆண்டவர் நடாத ஒரு வியாதி. அப்படிங்கும் பட்சம் என் பரம பிதாத நட எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அது இப்பொழுது அடியானத்துல இருந்து ஆணி வேர்ல இருந்து வேரோட பிடுங்கப்படணும் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நம்மளுக்கு வியாதியிலிருந்து குணமாக்க வல்லவராக இருக்கிறாங்க. ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபத்துல இயேசுவே எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு இது பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, இயேசுவே பரமபிதா நீங்க எடுத்துனா. ஒரு சில நேரம் ஆண்டவர் அந்த அத்தாரிட்டி நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. நீங்க உங்க சரீரத்தை பார்த்தே சொல்லுங்க, ஏன் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் இந்த சரீரத்தை வேரோட பிடுங்கப்படுவதாங்கன்னா இயேசுவின் நாமத்துல அந்த அதிகாரம் இருக்கு. இயேசுவின் நாமத்தை நம்ம சுமக்க போறோம். ஒரு சில ரெக்வஸ்ட் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்மளேதான் வந்து அதை விசுவாசத்தோட கன்ஃபஸ் பண்ணி நம்மளே தான் ஜெயம் பெறணும். மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. யாரோட நாவின் அதிகாரத்தில் இருக்கு? நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து நம்மளுடைய நாவுலதான் அது ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அத நம்ம தான் அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும். நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தவே மாட்டேங்கிறோம். நம்ம பயன்படுத்தாம நம்ம இவங்கிட்ட போய் ஜெபிச்சா சுகமாயிருமா, அவங்க கிட்ட போனா ஜெபிச்சா சுகமாயிருமாலாம் இல்லை. யார்கிட்ட போனாலும் ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி,
வாண்டன் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், நீ அதை யூஸ் பண்ணீங்கன்னா நாமத்துல அந்த அதிகாரம் இயேசு நமக்கும் நம்ம அவருடைய அவர் நாமத்தை இயேசுவின் சுமக்கிற நாமத்தினால நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும்போதுல நம்ம அதை ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா அவர் எல்லாவற்றிலும் அவரது விடுதலாக்க வல்லவரா இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 118 சங்கீதம் 17 வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த இடத்துல பாருங்களேன், ஒருவேளை அது சாவுக்கு எதுவான ஒரு நோயா இருக்கலாம், டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், ஆனா கன்ஃபஸ் பண்ணுங்க, நான் சாவாமல் பிழைத்து இருந்து. டாக்டர் சொல்லுவாங்கல்ல, கடவுள் தான் காப்பாத்தணுவாங்கல்ல, அந்த சூழ்நிலையில கூட அந்த மாதிரியான பிரச்சனை டாக்டர்ஸ் எல்லாம் இது இல்ல, ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு தெரியல, இது என்ன பிரச்சனையே தெரியல, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி சொல்லிட்டானால் நீங்க சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் இன்னும் சாட்சியா இன்னும் அநேகருக்கு நான் இது பண்ணுவேன். சங்கீதம் 118:17 சொல்லியிருக்கு, நான் சாவாமல் பிழைத்திருந்து. நான் சொல்லுவேன், நீங்க நாவனால அறிக்கை பண்ணுங்க, நிறைய அறிக்கை பண்ணுங்க, நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்து வசனம் பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா 53 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் எனக்காக தான் அந்த 5 வசனத்தை நீங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் எனக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டுட்டாரு, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டுட்டாரு, அவருடைய தழும்புகளால, அவர் எனக்கு கல்வாரி சிலுவையில சிந்தின எனக்காக அவர் ஏற்பட்ட அந்த தழும்புகளால நான் குணமாகிறேன் அப்படின்னு அந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பைபிள் அப்படிதான் சொல்லுது, அவருடைய தழும்புகளால குணமாகிறோம் அப்படின்னு சொல்லுது. சோ அப்போ நான் அவருடைய தழும்புகளால நான் குணமாயிட்டேன். எப்பேற்பட்ட ஒரு வியாதியா இருக்கலாம், என்ன ஒரு பிரச்சனையா இருக்கலாம் உங்க சரீரத்துல, நீங்க சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால நான் குணமாயிட்டேன், நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுங்க. அவரு ஆண்டு தெளிவாக சொல்லியிருக்காரு, நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டுட்டாரு. அப்படிங்கும்போது அந்த அவருடைய தழும்புகள் நம்ம மேல படும் பொழுது நம்ம ஜபிக்கும் போது, ஆண்டவர் உங்க தழும்புல கரை என்ன தொடரட்டும், நம்ம அப்படிதான் ஜபிப்போம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளை நான் குணமாகிறேன். அந்த ஒரு விசுவாசத்தோட நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்மளுடைய வியாதிகளை குணமாக்குகிறார். அடுத்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசனம், கலாத்தியர் 6:17. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, பிசாசா பார்த்தோம், இனிமேலாம் நீ எனக்கு யாரும் வருத்தம்லாம் நீங்க எனக்கு யாரும் உண்டாக்க தேவை கிடையாது. என்னுடைய குடும்பத்து நபரா இருக்கலாம், இல்லைன்னா என்னோட சரீரத்துக்கு உன் வியாதியை பார்த்தேன், நீ என்ன வருத்தம் உண்டாக்க எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்கள், அவருடைய அச்ச அடையாளங்களை என்னுடைய சரீரத்துல நான் தரிச்சிருக்கேன். சோ உங்களுடைய சொல்லுங்க, அவருடைய சரீரத்துல உள்ளதான விஷயங்கள் அப்படியே என் சரீரத்துல இருக்கு. அதனால எனக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை, இனிமே நீ என்ன வருத்தம் உண்டாக்காதன்னு சொல்லி ஒரு நல்ல அதிகாரத்தோட, இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். இந்த வசனத்தை எப்படி சொல்ல, அந்த ருசிச்சு நம்ம அதை நம்ம அப்படியே அதிகாரத்தோட நம்ம பண்ணும்போது நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு வசனம், கொலோசியர் 2 அதிகாரம் 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வசனம். சோ நாங்க இப்ப சொல்லக்கூடியதான எல்லா வசனத்தையுமே அது அதிகாரத்தோடய நீங்க மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நேரமும் எல்லா நேரமும் எல்லா வசனத்தையும் நாங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனா இந்த ஹீலிங் உள்ள வசனத்தை, இந்த 20க்கும் மேற்பட்ட வசனங்கள் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் உங்க சரீரத்தை பார்த்து, அது வியாதியை பார்த்து இதை பேசுங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, நமக்கு எதிரடைகளாகவும் கட்டளைகளா நமக்கு விரோதமா, பிசாசு கூட இவனுக்கு இந்த வியாதி தான் வரணும்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணி கூட வச்சிருக்கோம். நம்ம கிட்ட உடன்படிக்கை, நம்ம ஏதாச்சும் செய்தான் தவறு நிமித்தமா ஏதோ நிமித்தமா இவனுக்கு இந்த வியாதின்னு சொல்லி குறிச்சு கூட வச்சிருப்பான். ஆனா நம்மளுடைய தேவன் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு ஆண்டவர் சிலுவையில வெளியரங்கமா கோலமாகி, அவர் பாருங்களேன், நமக்காக சிலுவையில அவ்வளவு பெரிய விஷயத்த வெற்றி சிறந்தார். சோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு விரோதமா பிசாசை இந்த வியாதிக்காக கையெழுத்து போட்டு சட்ட ரீதியாவே அவன் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தேவன் சிலுவையில அதை வெற்றி
சிறந்தான்னு சொல்லி பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது, உன்னுடைய கையெழுத்து எல்லாத்தையும் இயேசு அன்றைக்கே சிலுவையில கிழிச்சு போட்டுட்டாரு, கையெழுத்து எல்லாத்தையும் குலைச்சு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நீங்க தயவு செய்து நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அடுத்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒருவன் நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு தலைவலியோ காய்ச்சலோ மருத்துவர்களை நாடி தேடி உடனே அங்கதான் நம்ம ஓடுறோம். நம்ம அந்த டைம்ல ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் பொழுது, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம உட்காரும் பொழுது எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருது. அப்போ நமக்கு வருகிற நம்மளுக்கு இருக்கிற வியாதிகள் நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். அதுக்கு நம்ம உட்காராம எனக்கு இப்ப பழையவைகள் ஒளிந்து போயிடும் எல்லாம் புதிதாகன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு உண்மையாகவே விசுவாசத்தோடு எனக்கு என் சரீரத்தில் உள்ள வியாதி, எனக்கு இருக்கிற வியாதி எல்லாம் ஒளிந்து போய் என்னோட சரீரம் மறுபடியும் புதிய சரீரமாய் புதிய ஒரு தோற்றமாய் ஆண்டவர் கொடுக்கிறார், எனக்கு அது புதிய சரீரத்தை ஆண்டவர் தருகிறார் அப்படின்னு நம்ம அதை விசுவாசத்தோடு நம்ம அதை அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வியாதியில இருந்து நம்மளுக்கு குணமாக்குகிறார். விசுவாச பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், நான் இப்போ ஒரு புது சிருஷ்டி, ஐ எம் நியூ கிரியேஷன். நீங்க சொல்லுங்க, நான் இப்ப புது கிரியேஷன், நான் ஆண்டவர் என்ன புதுசா மாத்திட்டாரு. இப்போ ஓல்டு கிரியேஷன் நீ சொல்லிருக்கலாம், ஓல்டு கவர்னன்ட், ஓல்டு உடன்படிக்கையில இருந்து எல்லாமே ஒளிஞ்சு போயிருச்சு, அது நான் இப்ப அது எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சு, நான் இப்ப எல்லாமே புதிதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நீ என்னுடைய சரீரம் முதற்கொண்டு எல்லாமே புதிதா இருக்கு, என்னுடைய குமார். இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய சரீரம் மாத்திரம் இல்ல, உங்களுடைய கணவருக்கோ இல்ல யாருக்கும், உங்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு வியாதி இருந்தாலும், உங்க பெற்றோர்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு யாருக்கு வியாதி இருந்தாலும் அவர்களுடைய பேரை சொல்லி அவங்க இப்ப புது சிருஷ்டியா இருக்காங்க, அவங்களுடைய பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு நீங்க கன்ஃபஸ் பண்ணும்போது நிச்சயமா அது பவர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு வசனம் தான், நம்ம அடிக்கடி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதான ஒரு வசனம் தான். ஆனா நம்ம அந்த வசனத்தை முன்னாடி வாசித்து வந்திருப்போம், இடையில உள்ளதான் நம்ம மறந்துருப்போம். ஆனா இன்னைக்கு நாங்க ஞாபகப்படுத்துறோம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய், உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீங்க பிசாசுட்டு இந்த வசனத்தை சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்னை எதிர்த்து எத்தனை வியாதி வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை, எத்தனை வியாதிகளோ சுகமாக்கவே முடியாத வியாதிகளோ எனக்கு வந்தாலும் அது என்ன அணுகாது அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம அதை அறிக்கை பண்ண உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அதுல உன் போட்டிருக்கிறதுல நம்ம எண் போட்டிருக்கணும், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது அப்படின்னு நம்ம அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பிசாசு வெட்கப்பட்டு போயிருவான். நிச்சயமா ஆண்டவர் அதுல இருந்து நம்மளுக்கு அந்த பவர்ஃபுல்லான வேற நம்ம யூஸ் பண்ணணும். வேதத்துல கரெக்டான வசனங்கள் பிசாசுக்கும் பைபிள் தெரியும், பிசாசும் உங்ககிட்ட பைபிள் எடுத்துட்டு உங்ககிட்ட வசனம் சொல்லுவான். ஆனா நீங்க அவனை மேற்கொள் உங்களுடைய சிந்தையில கூட அவன் அந்த வசனத்தை கொடுப்பான், இப்படி எல்லாம் இருக்கு, நீ இப்படி தப்பு பண்ணிருக்க, நீ இப்படி பண்ணிருக்க, உனக்கு இந்த வியாதி வந்தது கரெக்ட் தான் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவான். ஆனாலும் நீங்க இந்த மாதிரி வசனங்களை மேற்கோள் காட்டும் போது நிச்சயமா அது ஆண்டவர் அப்படிதான், ஆண்டவர் வசனத்தினாலதான் பிசாசையும் ஜெயிச்சாரு. சோ நம்மளும் அப்படிதான் பண்ணணும். அடுத்து 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இது நீங்க பிசாசிட்டே நீங்க சொல்லலாம். உங்களுக்கு அது அன்யூஷுவலா நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, நான் நீங்க இல்லைன்னா ஒருவேளை உங்களுக்கே ஒருவேளை நம்ம மாம்சத்துல ரொம்ப போராடுறோமோ இல்ல மாம்சத்துல போராடி பாரு சோர்ந்து போயிருந்தாலும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும்
மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நின்முறமாக்கிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கு. சோ நம்மளுடைய போர் ஆயுதம்ங்கிறது வந்து வேற. மித்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இந்த டாக்டர் போய் பாரு, அந்த டாக்டர் போய், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு, நீ அங்க போய் பாரு, நீ இங்க போய் பாரு சொல்லு. நீங்க சொல்லுங்க, நான் மாம்சத்தின்படி போர் செய்கிறவன் அல்ல. ஓகே, நம்ம அங்க ட்ரீட்மெண்ட் போகலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா அது மட்டும் தான் மெயின் போக்கஸ் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஹீலர் வந்து நம்மளுடைய தேவன் தான். நீங்க சொன்னா மாம்சத்தின்படி போர் செய்கிறவன் அல்ல, என்னுடைய போராயுதங்களை வேறப்பா, நான் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்காக என்னுடைய தேவ பலனா இருக்கிறது. சோ நான் வந்து இந்த அரணா இருக்கிறதான இந்த வியாதியை நான் வந்து ஜெபத்துலதான் நான் நிர்மூலமாக்க போறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட இந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க. அது நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பின்பாடி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அநேக நேரம் அநேக பேருக்கு இது வாக்குத்தத்த வசனமா கூட வந்திருக்கலாம். அவங்க அந்த சூழ்நிலையில் நடுவுல கடந்து வந்துட்டு இருக்கிற பொழுது இது வாக்குத்தத்த வசனமா கூட ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனா ஒரு சில பேருக்கு என்ன கேள்வியா இருதுன்னு, ஆண்டவர் எனக்கு வந்து இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆனா எனக்கு இது குணமாகலன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எனக்கு இந்த வசனத்தின்படி எனக்கு நடக்கலைன்னு நீங்க அந்த அவிசுவாசமோட இருந்திருக்கலாம். ஆனா அந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அவர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அவர் என் காயங்களை ஆற்றுகிறார். நமக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே சொல்ல போனா இருதயத்தில் உள்ள காயங்கள் தான் அதிகமா இருக்கும். ஒரு சில ரொம்ப இருதய காயங்கள் உள்ளவங்க நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கோம். நிறைய பேர் பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க, இந்த இருதய காயங்கள் மாறணும் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது இந்த இருதய காயங்கள், அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களே உனக்கு ஆற்றுவேன் அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம வந்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை வந்து ஜனவரி 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் சரி, அது முடிகிற வரைக்கும்னாலும் அந்த வாக்குத்தத்தம் இருந்தாலும் சரிதான். நமக்கு அந்த நடக்கவே இல்லைனாலும் அந்த வாக்குத்தத்தை நம்ம வந்து விசுவாசத்தோட சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய காயங்களை ஆற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். சொல்லுங்க, சத்துரு வந்து என் அவன் வந்து எப்பேற்பட்டதான ஒரு வியாதி என் சரீரத்துல இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு, எதுவுமே என்ன மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி நீ அதை எதுவுமே என்ன சேதப்படுத்தாது, என்னுடைய வாழ்க்கையை சேதப்படுத்த, என் கணவரை சேதப்படுத்தாது, இந்த மாதிரி யார் யார் வியாதியில இருக்காங்களோ அந்த உங்கள் பர்டிகுலர் அந்த வியாதியை என் சரீரத்தை சேதப்படுத்தாது, அந்த மாதிரி நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. உண்மையா நிச்சயமா அந்த வசனம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு வசனம். அதாவது எனக்கு இந்த ஒரு எனக்கு நான் வந்து உடம்பு சரியாகாம கிடக்குறேன், நான் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறேன், என்னால எந்திரிக்க கூட முடியல, நான் சாகிற நிலைமையில கிடக்குறேன். அந்த டைம்ல நீங்க வந்து சொல்ல வேண்டிய இந்த வசனம் எப்படி ஒரு வசனம் தெரியுமா? சரியான பவர்ஃபுல்லான வசனங்க. உண்மையில வந்து எத்தனை பேருக்கு அதை நீங்க வந்து அது உண்மையாவே நீ நினைக்கீங்கன்னு தெரியல. இந்த வசனம் சொல்லப்படு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம அதிகாரத்தோட நம்ம சொல்லும் பொழுது ஒரு உண்மையில ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு பலன் நம்மளுக்கு வரும் பாருங்க. உண்மையிலே அப்பதான் நம்மளுக்கு அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் வரும். டக்குன்னு எந்த பிராக்சர் ஆஃப் சைலண்ட்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அவருடைய ஆவி நம்ம ஊற்றப்படும் பொழுது நிச்சயமா அந்த ஒரு இதுல இருந்து ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி, உண்மையில பலப்படுத்தி, அவர் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு மீண்டுமா ஒரு அதிகாரத்தோட பிலிப்பியர் 4:13 சொல்லியிருக்கேன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய. எந்த ஒரு சோர்வா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அசதியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்னுடைய எந்த ஒரு எண்ணமா இருந்தாலும் சரி, நீ ஒரு பலவீனம் தானே, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்றதான என் சிந்தையா இருந்தாலும் சரி. ஒரு சில வசனங்கள் பார்த்தோம்னா பிசாசு கிட்ட வந்து நம்ம எதிர்த்து பேசுற மாதிரி, இந்த வசனம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிசாசுகிட்டையும் பேச, என்ன பலப்படுத்தினா கிறிஸ்துவ
கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி நம்ம அவன்கிட்ட பேசலாம். இன்னொன்னு நமக்கே வந்து ஒரு சில சோர்வா இருக்கும்போது இந்த வசனங்கள் வந்து ரொம்ப சோர்ந்துரும். ஐயோ எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் எப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்ற காரியங்கள் என்ன, கேன்சர் அப்படி வந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஐயோ எனக்கு கேன்சர் வந்துட்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப அப்படியே அப்படி அவங்க அவ்வளவு உடஞ்சிடுறாங்க. இனிமே அவ்வளவு முடியாது, நம்மளால செய்ய முடியாது, நம்ம அவ்வளவுதான், நம்ம உயிர் போயிரும், நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாட்கள் தான் நம்ம வாழ போறோம், கொஞ்ச காலங்கள் தான் நம்ம வாழ போறோம் அப்படின்ட்டு உண்மையில எங்களுக்கு தெரிஞ்ச சகோதரர்கள்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அவங்களால அவங்க வந்து நம்ம என்னதான் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னா கூட அது அப்படியே அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவே முடியல. அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோம், நம்ம வாழ்வு முடிஞ்சிட்டு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நம்மளால பிசாசி திருப்பி பேசிக்கிறலாம், நம்மளை பலப்படுத்திருக்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே நான் இந்த கேன்சர் வியாதியில இருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு நம்ம டக்குன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை தருவாரு. ஆமா, அடுத்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். அடுத்து கடைசியா ஒரு 2 வசனம் தான் இருக்கு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமா இருக்கும். ஒருவேளை அப்போஸ் நான் எப்பவும் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து இல்லப்பா நான் தான் இந்த வியாதி நான் கொடுத்துருக்கேன், நீ வந்து இந்த வியாதியோட தான் நீ வந்து இருக்கணும், ஏன்னா வேதத்துல சொல்லியிருக்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு 2 கண்ணோட சரி நரகத்துல போறதுக்கு ஒத்த கண்ணு ஒத்த கை ஒத்த காலோட பரலோகத்துக்கு போறது ரொம்ப நல்லது. ஒரு சில நேரம் வந்து உலகத்துல வந்து நம்ம வியாதியே இல்லாம வந்து ரொம்ப நல்லா இருந்த நரகத்துக்கு போகுது ஆண்டவர் ஒரு சில நேரம் நமக்கு வந்து ஒரு சில வியாதிகள் கொடுத்து கூட ஆண்டவர் நம்மளை வந்து நீ எனக்கு பரலோகத்துக்கு தான்ப்பா முக்கியம், இப்ப கொஞ்ச நாள் பாடுகள் தான் கூட ஆண்டவர் ஒரு சில பேருக்கு, இது வந்து எக்ஸெப்ஷன், எல்லாருக்குமே கிடையாது, ஒரு சில பேருக்கு மட்டும் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா பிரத்யேகமா இந்த வியாதி வந்து நான் தான் உனக்கு அனுமதிச்சிருக்கேன்ப்பா, நீ இதுல நீ வாழ கத்துக்கோ. அப்போஸ்தலர் பவுலுக்கு அப்படிதான் இருந்துச்சு, நீ இதுல வாழ கத்துக்கோன்னு சொல்லும் போது இந்த வசனங்கள் ஒரு மொழி கொடுக்க. அப்ப ஆண்டவர் பலவீனத்துல ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, ஓகே நான் இந்த வியாதி நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் முழு மனசை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதுல எந்த ஒரு நான் யாரையும் வந்து நான் குறை சொல்ல போறது இல்லை, ஆனா உங்களுடைய பலன் வந்து என்கிட்ட பூரணமா இருக்கணும் ஏசப்பா, நான் செய்யறதான வேலையா இருக்கலாம், இந்த வியாதி நிமித்தம் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் செய்யறதான எந்த வேலையும் தடைபடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க இந்த வசனத்தை நீங்க சொல்லலாம். நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெள்ளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்து துளுத்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஒருவேளை ஆண்டவர் வந்து நீங்க ஹீலிங்ல இப்ப சோர்ந்து போயிட்டு இருக்குதான் ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தமா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து ஆண்டவர் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாமே நாங்க விசுவாசிக்கிறோம், ஏன்னா எங்களுடைய சரீரத்திலும் நிறைய ஒரு சிலதான வியாதிகளும் இருக்கு. பாக்குறதான உங்களுக்கும் வந்து வியாதிகள் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் இருக்கலாம், உங்களுக்கு கணவர் வீட்டாருக்கும் எல்லாம் மனைவிக்கு இருக்கலாம், உங்க பெற்றோர்கள் யாருக்கு வியாதியா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? உண்மையாலுமே நிச்சயமா இந்த வசனத்தையும் ஏசாயா 58:8 சொல்லியிருக்கேன், என்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். எப்பேற்பட்டதான வியாதியா இருந்தாலும் சரி, டாக்டர்களால கைவிடப்பட்டதான வியாதியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வியாதி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்க கைகளை வந்து வச்சு நீங்க இந்த வசனத்தை சொல்லுங்க. ஜெபத்துல, முக்கியமா அந்நிய பாஷை ஜெபத்துல நீங்க இந்த வசனங்களை அதிகாரத்தோட சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நிச்சயமா பிசாசுக்கு எதிர்த்துங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருவேளை இந்த வியாதி வந்து பிசாசு கொண்டு வர வியாதியா இருந்தா இந்த வசனங்களை நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமா அன்றைய வேதம் வந்து ஜீவனோடது. சோ நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிதான வியாதியில இருந்து ஒரு விடுதலை வந்து கிடைக்கும். இது வந்து நீங்க அந்த வசனங்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம், சொல்றோம்ல, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற போலதான் மரணமும் ஜீவனும் 4 அதிகாரத்துல இருக்கு. இந்த வசனத்தை வந்து நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. நம்ம அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதை நம்ம எப்படி அதை வந்து விசுவாசத்தோட நம்ம அறிக்கை பண்றோம், எப்படி அது விசுவாசத்தோட நம்ம அதை சொல்றோம் அப்படிங்கிறதா நம்மகிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. அந்த கரெக்டான முறையை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் விடுதலை தருவதற்கு குணமாக்குவதற்கு வல்லவரா இருக்கிறாங்க. நான் இந்த இது வரும்போதுதான் ஆவியானவர் இப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து வெளிப்படுத்துறாரு. ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமோனி மட்டும் நான் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னொருத்தவங்களுடைய ஒரு யூடியூப் சேனல் ஒரு மெசேஜ் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து ஒரு டெஸ்டிமோனி சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அந்த இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரி வந்து அது ஃபாரின்ல நடந்தது. ஒரு சகோதரி வந்து ப்ரேயர் மீட்டிங் போயிருக்காங்க. அந்த ப்ரேயர் மீட்டிங்லாம் ஆண்டவர் வந்து உனக்கு வந்து அவங்க வந்து ஒரு வியாதியோட தான் அந்த ப்ரேயர் மீட்டிங் போயிருக்காங்க. ப்ரேயர் மீட்டிங்ல ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, நிச்சயமா வந்து உனக்கு வந்து இந்த வியாதி வந்து போயிரும், உனக்கு வந்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க. ஏன்னா அடுத்த வீக்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வீக்கு ஸ்கேன் போறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம சொல்றேன், நம்ம இந்த ஹீலிங்குள்ள விசுவாசத்துக்காக நான் இந்த டெஸ்டிமோனி நான் சொல்றேன். அந்த சிஸ்டர் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு குணப்படுத்திட்டாரு, ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, இந்த வியாதி வந்து என்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே வசனத்தை வச்சுட்டே அவங்க வந்து அடுத்த வீக் ஸ்கேன் போறாங்க. ரிப்போர்ட்ல பார்த்தா அந்த வியாதி வந்து அப்படியே இருக்கு. திருப்பி வீட்டுக்கு வராங்க, டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் வந்தோடனே கிழிச்சு போட்டாங்க. இல்ல இதெல்லாம் எனக்கு கிடையாது, ஆனா என்னுடைய தேவன் பிரத்யேகமா எனக்கு அந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அடுத்து ஜெபம் பண்றாங்க. அடுத்து 2வது டைம் ஸ்கேனுக்கு போறாங்க. அப்பயும் அந்த ரிப்போர்ட்ல அந்த பிரச்சனை வந்து இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்லல. வர்றாங்க, எனக்கு தெரியாது, ஆண்டவர் ஆனா எனக்கு சொல்லி இருக்காரு, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கு, இந்த வியாதி என் சரீரத்துல இல்லை அப்படின்னு சொல்லி 3வது முறை அவங்க அதுக்கடுத்தும் வந்து 3வது முறை ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. அப்ப டாக்டரே சொல்றாங்க, ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப ஒரு ஆச்சரியம், இந்த பிரச்சனை உனக்கு இருந்த மாதிரி அடையாளமே இல்லைன்னு. அவரோட விசுவாசத்தை பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க உனக்கு இந்த வியாதி இருக்காதுன்னு. நம்மளாம் என்ன நினைப்போம், முதல் ஸ்கேன்ல ஐயோ அப்படின்னு சோர்ந்து போய் நம்ம படுத்தணும், நமக்கு இந்த வியாதி இருக்காது, வேற யாருக்கோ தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க நம்ம நினைச்சிருவோம். ஆனா ஆண்டவர் இந்த வசனம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. ஒருவேளை 1 or 2 டைம்ஸ் நீங்க போயிட்டு வரும்போதும் உங்களுக்கு அந்த மாதிரியான நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் நீங்க திருப்பி விசுவாசமா இருக்கீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பாரு. ஆண்டவர் அதனாலதான் அந்த சகோதரிக்கு 3வது டைம் போகும்போது ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுத்தார். சோ ஒருவேளை பார்த்துட்டு இருக்குதானா உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமா சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சாட்சியும் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம என்னன்னா ஒரு 2 வசனத்தை மட்டும் நாங்கள் சொல்லி நாங்கள் வந்து இந்த ஜெபம் பண்ணி இந்த வீடியோ முடிக்கலாம்னு ஆசைப்படுறோம். இது உங்களுக்கு ரொம்ப நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும், நாங்கள் கிறிஸ்துவுகள் நம்புகிறோம். இந்த 2 வசனங்களை மட்டும் நாங்கள் சொல்லி உங்களுக்கு அதை எப்படி நம்ம வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஜெபம் பண்ண போகிறோம். அது நிச்சயமா அது உங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். நிறைய பேர் கேட்டதுனால நாங்கள் வந்து இந்த ப்ரேயர் பண்ணுறோம். அது நிச்சயமா நம்ம வந்து இந்த ப்ரேயரும் உங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் கொடுத்த அருமையான இந்த காலை வேலைக்காக இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்துல தருகிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனப்பட்டு ஆண்டவரே மருத்துவர்களால ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் அந்த மனிதர்களால கைவிடப்பட்டு ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான், எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதான் என்று சொல்லி ஆண்டவரை ஏங்கி கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆமென்ப்பா ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தையை சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை உனக்கு ஆற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆமென்ப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணும்படியாய் செபிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பும்படியாய் செபிக்கிறேன். உடைய தூதர்களை கொண்டு ஒரு ஒத்தாசை அனுப்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவன் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதாப்பா ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதாப்பா. அனுபவ வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரதமாய் எழும்புகிறதான எல்லாவது வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நிர்மூலமாக்கிறோம் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நாளில் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகம் ஆண்டவரே உங்களுடைய தழும்புகள் படுவதாக ஆண்டவரே. அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறீர்கள் சொன்ன வேத வார்த்தையின்படி உங்களுடைய தழும்புல கரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மீது கத்தர் இப்போது படுவதாக அப்பா நீங்க தொட்டு சுகமாக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் திருக்கரத்துல தாழ்த்து தருகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை குணமாக்கிட்டீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் திருக்கரத்தை தாழ்த்து தருகிறோம். நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பெருகும், நாங்க சிறுகும் கிருபித்தாங்க. நீர் பிரேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நான் சுவாசிக்கிறேன். நீங்க தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்க உங்க 4 நாள் அறிக்கை பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.